மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உலக புகழ்பெற்ற நிறைய பிரபலங்களை வந்து நம்ம தொடர்ந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான பர்சன் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து ஜீவநாடிகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய மகத்துவமான விஷயங்கள் அது எப்படி வரும், நம்ம லைஃபுக்கு ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலாக வந்து நம்மளுடைய ராஜ்குமார் ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ இன்றைக்கி அவரை மீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நிறைய தகவல் வந்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ரெடியாக இருக்கார் ஐயா. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மெட்ரோபி சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு. சொல்லுங்கள், என்ன பேசிக்காக என்ன உங்களுக்கு கொஸ்டின்ஸ்? சார், நிறைய மக்களுக்கு வந்து இன்றைக்கி மெட்ரோபி நேயர்களுக்கு ஜீவநாடிகளில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார். அதுக்கப்புறம் நார்மலாக கைரேகை வச்சு பார்க்கக்கூடிய நாடி அந்த மாதிரி ஜீவநாடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார். இங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு ஜீவனா என்ன அப்படின்னு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் கொஞ்சம் இருக்காங்க அப்படின்றது தெரியுது சார். அது எப்படி? நாடி அப்படின்ற வார்த்தைக்கு ஃபஸ்ட் அர்த்தம் சொல்லிடுறேன். ஓகே. நாடினா எல்லாம் நினச்சிட்ருக்காங்க நம்ம கையில் பிடிச்சி பார்க்குற பல்ஸுன்னு நினச்சிட்ருக்குறாங்க. பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது பல நாட்டிலேருந்து தான் கேட்பாங்க. முனிவர்களுடைய பாஷையில் நாடினா அவங்க எழுதி வச்சுக்கிறத நீங்கள் தேடி வந்து பார்க்குறது தான் நாடி. உன்னை நாடி வந்தேன், என்னை நாடி நீ வந்தாய், அதானே இன்றைக்கி நடந்தது. கண்டிப்பாக அண்ணா. ஆக தேடி வந்து பார்க்குறதுக்கு பேர் நாடி. சரி, தேடி எப்படி வந்து பார்க்குறாங்க? அந்த முனிவர்களுடைய தபஸ் வலிமையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான், இந்த நேரகட்டத்தில் தான் உங்களை வந்து அந்த நாடி பார்க்க வைக்கும் அப்படின்றது. அதனால் அது பேர் நாடி. ஓலை நாடி அப்படின்றது வந்து ஓலையில் நிறைய எழுதியிருக்காங்க. ஓகே. அந்த காலத்தில் இப்போ நீங்கள் புஸ்தகம் எழுதுகிற மாதிரி அந்த காலத்தில் பனை ஓலை தான் இருந்துச்சு. ஓகே. இந்த பனை ஓலையில் உட்காந்து எழுதியிருக்காங்க. அதை எழுதுனது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அகத்தியர் எழுதினார் அப்படின்றதுக்கு சான்று இருக்கான்னு கேட்டால் இப்போ இந்த நூற்றாண்டில் நம்ம சான்று கண்டுபிடிக்க முடியாது. அது பிரதிகள் நிறைய எடுத்திருக்காங்க. பிரதிகள் அவருடைய சிஷியர்கள். இப்போ நான் உங்கள் சிஷியன், நீங்கள் ஒரு புக் எழுதிட்டு போகிறீங்க, டைரி எழுதிட்டு போகிறீங்க. சரி, சரவணா நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக புக் எழுதியிருக்காரு, அது பிரதி எடுப்பா அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பி எடுக்கிறாரு, இப்போ பிரதியாக எடுத்துகிட்டு போகுது. அது வந்து பிரதிகள். அதுதான் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியாவில் ஒரு நல்ல விஷயங்களாக இல்லை தேவையற்ற விஷயம் இருந்ததுன்னா, ஒரு 300 600 வருட காலங்கள் இந்தியாவை வந்து வேறு மதத்தினர் ஆண்டிருக்காங்க. நிச்சயமாக. அதில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர், ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, பல குறிப்புகள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதில்லை பல குறிப்புகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் வந்து இந்த ஜோதிடம். அதை மட்டும் இங்கே விட்டுறாங்க. ஓகே. அதை விட்டது அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திடம் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட அவர் பார்க்குறாரு தஞ்சாவூரில், அவர் இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஊற்றி கொடுத்துட்றாரு. ஓகே. அது அங்கே இருக்குது. அது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலிஸ்குள்ளேயே சுற்றி வருது. அது ஒரு காலத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஆமாம். இப்போ வந்து எப்படி நம்ம ஊரில் வந்து பிஸா வந்துடுச்சு, KFC வந்துடுச்சு, மெக்டொனால்ட்ஸ் வந்துடுச்சு, அது மாதிரி நாடி என்ன பண்ணிடுச்சு, உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. அது பரவனுக்கு காரணம் பாசிட்டிவாக தான் நீங்கள் திங்க் பண்ணணும். பாசிட்டிவ் தான் திங்க் பண்ணணும். இது நான் பேசுவது ஓலை நாடியை பற்றி. ஓகே. பாசிட்டிவ் தான் திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் மக்கள்னால அது பயன்பெற்றதுனால தான் போச்சு. எல்லோரும் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போய் இருக்க முடியாது. ஓகே. ஸோ இன்றைக்கி ஜப்பான்லேருந்து, டெல்லியிலேருந்து, பூனாலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, இங்கிலாந்துலேருந்து எல்லா இடத்துலையும் நாடி சென்டர்ஸ் இருக்குது. ஓ, சூப்பர். அது ரொம்பலாம் பரவி இருக்குது. அந்த ரேகையை வச்சு, ரேகைன்றது ஒன்றும் கிடையாது, ரேகைன்ற ஒரு இண்டெக்ஸ் தான். ஒரு மனித ரேகையை சில வகை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஓகே. அந்த ரேகை கட்டு இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ நான் போய் பார்ப்பேன் அந்த ரேகை கட்டு இருக்காருன்னு. இல்லைன்னா சரி போயிட்டு வாங்க சார், ஒன்று அடுத்த வாரம் வாங்க, எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். வேறு ஒன்றும் அது பெரிய ஒன்றும் மேட்டர் கிடையாது. கண்டிப்பாக. ஜீவம் நாடுன்றது அதுலேருந்து கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டு. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்தீங்க, இப்போ MRI எடுக்கிறீங்களா?
ஓ அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியும். எக்ஸ்ரே ம் எக்ஸ்ரே எடுத்து பல வியாதியை கண்டுபிடிச்ச காலம் இருக்குது. ம் இப்போ வந்து எக்ஸ்ரே அவுடேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இப்போ எம்ஆர்ஐ தான், எம்ஆர்ஐலேயே இரண்டுமா அவுடேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அது மாதிரி ஸ்கேன், அது மாதிரி அது ஜீவன்றது அந்த முனிவர் வந்து அந்த பர்டிகுலர் மேட்ருக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவார். ம் பர்டிகுலர் மேட்ரு மட்டும் தான் சொல்லுங்கள். அந்த ஓலையில் அந்த பர்டிகுலர் மேட்ரு மட்டும் ஹைலைட் ஆகி பதில் சொல்லிட்டு போயிடுவார். அது வந்து ஒரு சம்டைம்ஸ் கிரகந்த மொழியில் வரும், சம்டைம்ஸ் கரெக்டான மொழியில் வரும், ஓகே. சம்டைம்ஸ் அந்த லெட்டர் மட்டும் ஹைலைட் ஆகும். அந்த லெட்டர் மட்டும். அது கொஞ்சம் ஜோதிடம் ஒரு 10 வருஷம் தெரிஞ்சிருந்தோம்னா அந்த ஜோதிட பாஷைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஆமாம் சார், கண்டிப்பாக. அது பிள்ளை நம்ம பார்த்துக்கலாம். அனுபவத்தில் வந்து சாதாரணமான ஜோதிடர் நல்லா பார்த்து கொடுக்கலாம். அனுபவமான ஜோதிடர் அந்த ஜாதக கட்டை வச்சு நல்லா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டன்றதை பொய், அது தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே. கிரகங்கள் வந்து கட்டத்தில் இல்லை, அது வட்டத்தில் தான் இருக்குது. கட்டன்றது நம்ம போட்டுட்ட விஷயம் தான். அது வந்து கிரகம்னு 360 டிகிரிஸில் இருக்குது. ஓகே. நீங்கள் பார்க்குறது 180 டிகிரியில் தான் பார்க்குறீங்க. உங்கள் பார்வையே 180 டிகிரிக்கு மேலே போகாது. அதில் நாடி வந்து 360 டிகிரிஸில் பார்ப்பாங்க. நீங்கள் 180 டிகிரியில் தான் பார்க்க முடியும். ஒரு சாதாரண மனிதர் வந்து ஒரு விஷயத்தை 180 டிகிரி தான் பார்க்க முடியும். ஓகே. அதில் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அடுத்த கேள்விக்கெல்லாம் நான் சொல்கிறேன். சார், இப்போ வந்து ஜீவநாடி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து அது உதவும், அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அதை மாற்றிக்க முடியும் சார்? வாழ்க்கைக்கு உதவுற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஹெல்த்துக்கு தேவையான பல விஷயங்கள் அதில் வரும். ஓகே. ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக வந்து அதில் வந்து கண்டுபிடிக்கும். ஒரு நான் ப்ரியாரிட்டி கொடுத்தது ஹெல்த்து தான். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு மனிதனுக்கு பொருள் இருக்குது, உலக இல்லை, வெல்த்துனா அளவுக்கு மீறி வெல்த் இருந்தாலும் அவன் மனுஷனாக இருக்க மாட்டான். தேவையான அளவு தான் வெல்த் இருக்கணும். ஓகே. அது ஒரு மேட்ரு. அதுக்கு என்ன பண்ணணும்? சில தடைகள் இருக்கும். திருமணத்தில் தடைகள் இருக்கலாம், வியாபாரத்தில் தடைகள் இருக்கலாம், வேலை கிடைக்காத தடைகள் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் வந்து நல்ல சிறப்பான பரிகாரங்கள் வரும். சூப்பர். அந்த இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் பரிகாரம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஓகே. அவங்களுக்கு என்னவோ அதை சொல்லிட்டா அவங்களே அவங்க போய் பண்ணிக்கணும். ஓகே. கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, யாகம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, மந்திரம் உச்சரிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் அவங்களுக்கு தான் பண்ணிக்கணும். அதுதான் இதுதான் ஜீவம் என்றால் உயிர். நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்தால் நம்ம லக்கு, வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சார், அதே மாதிரி வந்து இப்போ சப்தரிஷிகள் வந்து உருவாக்குனது, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜீவநாடி அப்படின்னு உருவாக்குனாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவர் வசிஷ்டர் நாடின்னு சொல்கிறாங்க, போகர் நாடின்றாங்க, அதுக்கப்புறம் வால்மீகி நாடி, இந்த மாதிரி சுவர் நாடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அகத்திய நாடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இப்போ இந்த ஜீவநாடியில் இதுக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன், இதுக்குள்ள ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அத்தனையும் போய். ஓகே. யாரும் பார்த்ததில்ல. சுகரை பார்த்ததில்ல, அகத்தியரை பார்த்ததில்ல, வசிஷ்டரை பார்த்ததில்ல. கண்டிப்பாக. என்ன நான் நினச்சா நாளைக்கு கதையில் ஒரு போர்டு வச்சிடலாம், சரவணன் நாடி அப்படின்னு கூட வச்சிடலாம். ஓகே. சிவன் நாடி கூட இருக்குன்றாங்க. அதான் சார், வச்சிடலாம். எப்படி வந்து ஒரு உணவு விடுதியில் வந்து சங்கீதாவும் இருக்குது, கீதாவும் இருக்குது, ரெண்டும் மசாலா தோசை தான் கொடுக்குறான். கரெக்டு தான். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், யார் உண்மையாக சொல்கிறா? அது எல்லாருக்கும் போய் கிடச்சிடாது இல்லைங்களா? இதுங்க இந்த ஜீவநாடியாக இருக்கட்டும், இந்த ஜீவநாடினா அவங்க ஃபேமிலியில் ஒரு சித்தரோ இல்லை உங்களுடைய குடும்ப நண்பரில் ஒரு சித்தரோ இருந்துக்கணும். அவர் அஷ்டமா சித்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. எல்லாரும் சித்தராகிட முடியாது. 8 வகையான சித்துக்கள் தெரிஞ்சாதான் அவர் சித்தராக முடியும். பஞ்சபூதங்கள் அவர் சொன்னால் கேட்கணும். பஞ்சபூதங்கள்னு தெரியும் உங்களுக்கு என்னென்னு. உங்கள் உடம்புல இருக்கிற வாயு, காற்று, நெருப்பு, இதெல்லாம் தான் உடம்பே பஞ்சபூதங்கள் ஆனதான். தண்ணீர் எல்லாம் சரி. அதனால் வந்து அந்த பஞ்சபூதங்களை அடக்கக்கூடிய வலிமை பெற்ற தபஸ் பண்ண சித்தர்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஜீவநாடியை. மற்றதெல்லாம் வந்து புக்கு படிக்கிறது தான். ஸோ தேரட்டிக்கெலாம் வந்து அவங்க ஓலை நாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த படிக்கணும், இந்த அர்த்தம் சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு
படித்து கொடுக்குற தம்பிங்க இருந்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல வசதி. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, இப்போ இந்த எதிர்காலத்தை குறித்து ஜீவநாடியில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சிக்க முடியும் சார் எதிர்காலத்தை பற்றி? 100% தெரிஞ்சுக்கலாம். 100% தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சிக்க முடியும். கண்டிப்பாக. ஓகே சார், இதுக்கும் இந்த கர்மான்றாங்களே சார், அதுக்கும் என்ன சம்மந்தம் சார்? என்ன எதுக்கும் கர்மாக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நம்ம நான் போனேன் இந்த காரியம் எனக்கு நடக்கலை, என்னுடைய நேரம் அந்த மாதிரி கர்மா என்னுடைய இது அப்படிலாம் மக்கள் சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வழக்கு மொழியில் வர வார்த்தைகள் தான். வார்த்தைன்னா ஸோ ப்ராக்டிக்கல் கர்மாக்கும் நாடிக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா உங்களை பயமுறுத்தணும் அப்படின்றது ஒரு இப்போ வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் த டே. ஓகே, ஆர்டர் ஆஃப் தி டே. என்ன இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் உனக்கு ஒரு பெரிய கண்டா இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கேன், இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். உட்காந்துட்டு சார் இன்னும் 2 எபிசோடு கூட எடுக்கலாம் சார், கண்டிப்பாக எப்போ சொல்கிறீங்களா போகலான்னு சொல்வீங்க. கண்டிப்பாக. அது ஒரு ஜோதிடர் அந்த வேலையை செய்யக்கூடாது. என்ன இருக்கோ அது இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன், இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போ பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பணும். அவருக்கு ரொம்ப நண்பராக இருந்தாருன்னா அந்த ஜோதிடர் அந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இந்த சதுரங்க வேட்டையில் வந்துச்சு பார்த்தீங்களா, பயம் ஆசை இது 2 தூண்டி விட்டு தான் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஜோதிடம் மட்டும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமான நிறுவனம் போடுற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா அங்கே வீடு கட்டி ரெடி ஆகுது, நம்ம உள்ளே போயிடலான்ற மாதிரி இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போனால் ரோடே இருக்காது. என்னப்பா அப்படி போட்டுக்கிறேன்னா கொஞ்சம் பிறகு சார் அடுத்த வருஷம் 2 வருஷத்தில் கட்டி கொடுத்துறான்றான். தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருக்கிற ஜோதிட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக. பதிவில் நான் பேர் சொல்ல விரும்பலை. தவறாக பண்ண நண்பர்களும் இருக்காங்க. தவறாக பண்ணால் அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். ஓகே, பரிகாரம்னு ஒன்று சொன்னால் பிராயச்சித்தம்னு ஒன்று பண்ணி ஆகணும். பரிகாரம்னு ஒன்று சொன்னால் பிராயச்சித்தம் அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போது சரவணனுக்கும் இந்த தம்பிக்கு சண்டை, இப்போ நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன். சரவணன் ஹாப்பி ஆகிடுறாரு, இமீடியட்டாக அவர் எனக்கு எதிரி ஆகிடுவார். இதுதான் ஒரு கிரகத்தை நம்ம சாந்தம் பண்ணும்போது உங்களுக்கு அவர் ஓகே ஆகிடுவார். ஓகே, அந்த கிரகம் நம்மளுக்கு எதிராக. அப்போ அந்த கிரகத்துக்கு சாந்தி பண்ணணுன்றது ஒரு பேர் தான் பிராயச்சித்தம். அது இருந்தால் தான் பண்ணணும். பிராயச்சித்தம் பண்ணலைன்னா அது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பஞ்சபூதம் அட்டமா சித்தி தெரியணும், பஞ்சபூதத்தை வந்து கட்டுப்படுத்த தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த சித்திகள்லாம் கிடைக்குங்க. ஒரு சாதாரண எளிய மக்கள், இப்போ நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரேன் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவருடைய ஜாதகத்திலேயோ இல்லை அவருடைய ஜீவநாடியிலையோ கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது இல்லை அவர் முயற்சி பண்ணால் கிடைக்குமா? அது வந்து அவர் வந்து நிறைய வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து விடுபடணும். ஓகே, டே டு டே லைஃப்லேருந்து மாறுபட்டு குடும்பத்தை நீங்கள் கவனிக்கிறதே ஒரு பெரிய ஆன்மீகம் தான். நிச்சயமாக. உங்களை நம்பி ஒரு பெண்மணி வந்திருக்காங்க, உங்களை நம்பி 2 குழந்தை பிறந்திருக்கு, அதை ஒழுங்காக கவனிச்சிட்டாலே நீ பெரிய ஆன்மீகவாதி. திடீர்னு ஒரு நாள் 2 குழந்தை பெற்றுட்டு பொண்டாட்டி பார்த்த பிடிக்கல, நான் வந்து தாடி வளர்த்துட்டு திருவண்ணாமலை போகிறேன்னு சொன்னால் அது பேர் ஆன்மீகம் கிடையாது. அது பேர் எஸ்கேபிசம். ஓகே.